2024 6வது மாதத்தில் நடக்க போகும் குரு பயிற்சி பலனை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ராசி பலன்கிறது நம்ம என்னன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ராசி பலனை பார்த்தா தான் நமக்கு புரியும். சில நேரத்தில் லக்ன அடிப்படையிலையும் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். லக்னம்னு ஒன்று விழுந்துருச்சுன்னா அது தனிநபர் ஜாதகமாகவே போயிடும். தனிநபர் ஜாதகத்தை யாராலையுமே சொல்ல முடியாது. தசாபுக்தி காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் ராசிக்கு எந்த இடத்துல குரு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அது அவங்களுக்கு லக்னம் எங்கே இருக்குது. ஆனால் சில விஷயங்களை 100% சொல்ல முடியாது. ஒரு 5% தான் லக்ன அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அது பலிக்காது. ஆனால் ராசிப்படி பார்த்திங்கன்னா முழுமையாகவே அது உங்களுக்கு பலிக்கும். ராசினா என்ன, லக்னம்னா என்னங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நிறையா உங்களுக்கு விஷயங்கள் புரியும். அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் தேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர் உங்களுக்கு ஒரு லக்னமாக இருக்கும். அதில் பூட்டி இருக்கிற குதிரைகள் அந்த சந்திரனாக செயல்படும். அதனால தான் ராசின்னு சொல்கிறாங்க அந்த குதிரைகளை. அதில் ஓட்டுற தேர் சாரதி இருக்கிறார்ல, அவர் பார்த்திங்கன்னா லக்ன அதிபதினு சொல்லுவோம். அந்த லக்ன அதிபதி உங்களுக்கு அந்த குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறத இழுத்து, கடிவாளத்தை இழுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ராசி பலன். சில தவறான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கடிவாளங்கிற விஷயங்களை பிடிச்சி இழுத்து அந்த குதிரையை பிடிச்சி இழுக்கிறது தான் அந்த ராசி. அதனால தான் நம்ம ராசி பலனை பார்க்குறோம். ராசிங்கிறது மனசு இல்லை. ஓடிக்கொண்டு இருக்கிற விஷயங்களை நம்ம ஒரு இடத்துல கடனே வாங்குகிறோம், ஒரு இடத்துல ஒரு ஃபீஸ் கட்ட போகிறோம், ஒரு பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா அது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு பண்ணணும். சரி, கிளாஸ் மாறுமா இல்லை வேறு ஊருக்கு நம்ம போயிடுவோமா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது நட்டம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு தான் ராசி பலன் நம்ம பார்க்குறது. சில ராசிக்கு நம்ம லக்னத்தை சொல்வதே தவறு. அதுக்கு லக்னங்கிறதே தனிநபர் ஜாதகமாக போகும். லக்னத்தை சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 100க்கு அதில் ஒரு 5% உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா ஒரு மேச ராசி மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த இடத்துக்கு குரு எங்கே இருக்கிறார். இப்போ ரிஷப லக்னத்துக்கு அந்த மேசராசிக்கு குரு எங்கே இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. சில பேருக்கு தசாபுக்திகள் மாற்றி நடத்துவாங்க. தசாநாதனே கதாநாயகன்கிற முறையில் இயற்கையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நம்ம நீங்கள் சொல்லும்போது ராசி பலனை எடுத்துங்க. அதனால் எல்லா லக்னங்களையுமே பாருங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குங்கிறது தெரியும். கண்டிப்பாக அதை புரிய வரும். இந்த லக்னத்துக்கு இது நடக்குதுன்னா நம்ம இந்த லக்னமாக இருக்கலாமோ, இல்லை சில லக்னங்களுக்கு மாற்றி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி எந்த இடத்தில் போய் இருக்கிறாரோ அந்த இடத்தின் பலனை தள்ளும். ரிஷப ராசிக்கு மிதுன லக்னம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த புதன் போய் சம்பந்தமே இல்லாமல் ஒரு செவ்வாயின் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா நாம் நல்ல பலன்களை சொல்லுவோம். அது கொஞ்சம் மாற்றி நடத்திக்கிட்டு இருப்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ராசி பலனை பார்க்குறப்ப தான் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாரும் சொல்கிறது ராசி பலன் மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் லக்னத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா லக்னப்படி சொல்லவே கூடாது. ராசி பலன்கிறது வேறு. அந்த ராசி பலனில் நம்ம ஒரு இயற்கையாக சில விஷயங்களை சேர்த்து இப்படியெல்லாம் அவங்க சிரமப்பட்டுருவாங்க. ஏன்னா சில பேர் ரிஷப லக்னத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் குரு போய் 8ஆம் அதிபதி குரு அவர் ரிஷப லக்னத்துக்கு மேசராசியாக கூட இருப்பாங்க. அவங்க இப்போ 12ஆம் இடத்துல இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ நாள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்திருக்கிறாங்க. மேச லக்னம்னு வைங்களேன். அவங்க மேச லக்னத்துக்கு அவர் ஒரு நல்ல நண்பர் தான். செவ்வாய்க்கு குரு நல்ல நண்பர். அந்த சுச்சுவேஷனில் 2 பலன்களும் சேர்த்து நடத்துவாருங்க. நல்லதையும் நடத்துவார், கெட்டதையும் நடத்துவார். அதனால தான் சில விஷயங்களை நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜோதிடத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும். ஆனால் நார்மலாக நம்ம பார்க்குற நார்மலாக ஜோதிடமே தெரியாது, ஏதாவது நமக்கு நல்ல பலன் கிடச்சிருமா, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் நான் புரிகிற மாதிரி ராசி இந்த இடத்துல இருந்தால் இப்படி நடக்குதுங்க, கடன் வாங்க நேர்ந்துடும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு வர்றோம். இது இந்த ஒரு 4ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு புரியாது. அதுக்காக தான் இது மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஜாதகங்கள்லாம் புரியும், நடக்க போகிற நிகழ்ச்சிகள் புரியும். கவனமாக இருக்கிறதும் நல்லது. அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் முயற்சிகளும் சில விஷயங்களில் பண்ணி ஆகணுங்கிறது தான் உண்மையான தத்துவம். தனுசு ராசி மீன லக்னக்காரங்க.
மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு வைங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ல் மறைவார், லக்னத்துக்கு 3ல் மறைவார். இந்த மாதிரி மறைந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணிடுவார், நல்ல சந்தோஷங்களை கொடுப்பார். அதே சமயத்தில் தனக்கு கெட்ட பேரையும் வாங்கி கொடுப்பார். கவனமாக இருங்க. பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க. வேலையை சரிவர செய்யுங்க. எப்போதும் பண்ணுற வேலையை பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயங்களை பண்ணிடாதீங்க. ஏன்னா 6ஆம் வீட்டை சனி பார்த்துக்கிட்டு இருக்கு. 12வது மாதத்துக்கு பிறகு 7ஆம் வீட்டை பார்க்கும். அப்படிங்கிறப்ப மனைவி ரீதியாகவும் சந்திக்கிறவங்க ரீதியாகவும் சில குழப்பங்களை கொடுப்பார். பார்ட்னர்ஷிப்பில் சில குழப்பங்களை கொடுப்பார். கவனமாக ரன் பண்ண வேண்டிய காலகட்டம். இருந்தாலும் நம்ம பெரிய பதிவாக போடும் போது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நீங்கள் கவனமாக இருங்க. இது ஒரு பொற்காலமாக தான் இருக்கும்.